பிரதானமாய் தேவன் எதை இங்கே குறிப்பிடுகிறார் என்றால், தராசு என்பதெல்லாம் எதுவென்றால், தராசு என்பதெல்லாம் நம்முடைய இந்த வெளிப்படையான நம்முடைய சரீரத்தினுடைய செயல்பாடுகள். அப்படிப்பட்ட வாழ்க்கையிலே நம்முடைய செயல்பாடு என்பது எப்படி இருக்கும்? நல்ல தகப்பனையுமே சோதரிக்கிறோம் ஆண்டவரையுமே துதிக்கிறோம். இந்த காலை வேளைக்கா நன்றி செலுத்துறோங்க தாவே. ஆண்டவரே, இந்த நாளை ஆண்டவரை காண செய்ததுக்கா அவங்க நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே இயேசுவே நீரங்கள் மத்தியிலே வரத்தக்கதா இந்த ஆராதனை ஆண்டவரை பொறுப்படுத்த முடியாது செபிக்கிறோம். ஆண்டவரே, நீரே பொறுப்படுத்த ஆண்டவரே கத்தாவே. ஆண்டவரே இயேசுவே, ஆண்டவரே உங்களோட வல்லமைக்குள்ளாம் உங்களோட அபிஷேகத்துக்குள்ளாம் நடத்த முடியாது செபிக்கிறோம். ஆண்டவரே, பாடல்கள், ஜெபங்கள், வார்த்தைகள், அறிக்கை பகுதிகள் ஒவ்வொன்றையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்து தர முடியாது செபிக்கிறோங்க தாவே. ஆண்டவரே, எங்களை பலப்படுத்த முடியாது செபிக்கிறோம். எங்களை நீர் உற்சாகப்படுத்தும் ஆண்டவரே, எங்களை பலப்படுத்தும், எங்களை திடப்படுத்தும், தடைகளெல்லாம் நிலப்படுத்தி நீரே ஆளுகை செய்து நடத்தும். இயேசு நாமத்தை நல்ல தகப்பனே, ஆமென். நான் அனைவரும் உட்காருவோம். பாடல் புஸ்தகத்திலே பாடல் எண் 30. அவருடைய அன்பை எண்ணி நினைத்தவர்களாய் நம்மோடு எப்பொழுதுமே ஆதரவாயிருந்து நம்மளை தாங்கி நடத்துகிறதான அந்த பேரன்பை எண்ணி எப்பொழுதுமே நமக்காய் தியாகமாய் தன்னையே ஈந்தான அந்த தேவ அன்பை நினைத்தவர்களாய் இந்த பாடலை நாம் பாடுவோம். ஸ்தோத்திரம் பாடியே போற்றிடுவேன் தேவாதி தேவனை ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவேன். தேவாதி தேவனை ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவேன். அற்புதமான அன்பே என்னில் பொற்பரன் பாராட்டும் தூய அன்பே. அற்புதமான அன்பே என்னில் பொற்பரன் பாராட்டும் தூய அன்பே. என்றும் மாறா தேவ அன்பே, என்றும் மாறா தேவ அன்பே, என்னுள்ளம் தங்கும் அன்பே. ஸ்தோத்திரம் பாடியே போற்றிடுவேன் தேவாதி தேவனை ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவேன். தேவாதி தேவனை ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவேன். ஜோதியாய் வந்த அன்பே, பூவில் ஜீவன் தந்து என்னை மீட்ட அன்பே. ஜோதியாய் வந்த அன்பே, பூவில் ஜீவன் தந்து என்னை மீட்ட அன்பே. தியாகமான தேவ அன்பே, தியாகமான தேவ அன்பே, திவ்ய மதுர அன்பே. ஸ்தோத்திரம் பாடியே போற்றிடுவேன் தேவாதி தேவனை ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவேன். தேவாதி தேவனை ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவேன். மாய உலக அன்பை நம்பி மாண்ட என்னை
பாடல் புஸ்தகத்திலே பாடல் 70, பேரன்பின் கீதங்கள் பாடல் புஸ்தகத்திலே பாடல் 70, ஓ எந்தன் இயேசுவே உம்மென்பை நினைக்கையில் என்றான் அந்த பாடலை இன்றைக்கு எதற்கும் உதவாத நம்முடைய ஜீவியத்திலே இன்றைக்கு நம்மளை தேடி வந்து நம்மளை மீட்டதான இந்த அன்பு நிறைந்தான அந்த தெய்வத்தினுடைய அன்பை நினைத்தவர்களாய் இந்த பாடலை நாம் பாடுவோம். ஓ எந்தன் இயேசுவே உம் அன்பை நினைக்கையில் இதயம் மகிழ்ந்து பாடுதே, என் நினைவும் உம்மை தேடுதே. இதயம் மகிழ்ந்து பாடுதே, என் நினைவும் உம்மை தேடுதே. ஓ எந்தன் இயேசுவே கவலை எனக்கில்லை, காத்திடும் தெய்வம் நீர். கவலை எனக்கில்லை, காத்திடும் தெய்வம் நீர். எந்தன் பலனே எந்தன் துணையே என்னை என்றும் நடத்துவே. எந்தன் பலனே எந்தன் துணையே என்னை என்றும் நடத்துவே. உமக்கு என்று ஆராதனை உயிருள்ள நாள் வரை. உமக்கு என்று ஆராதனை உயிருள்ள நாள் வரை. ஓ எந்தன் இயேசுவே உம் அன்பை நினைக்கையில் இதயம் மகிழ்ந்து பாடுதே, என் நினைவும் உம்மை தேடுதே. இதயம் மகிழ்ந்து பாடுதே, என் நினைவும் உம்மை தேடுதே. ஓ எந்தன் இயேசுவே சோதனை சூழ்கையில் தாங்கிடும் கிருபையே. சோதனை சூழ்கையில் தாங்கவும் கிருபையே. உம்மை நம்பும் எந்தன் வாழ்வை உயர்த்தி மகளச் செய்வீரே. உம்மை நம்பும் எந்தன் வாழ்வை உயர்த்தி மகளச் செய்வீரே. உமக்கு என்று ஆராதனை உயிருள்ள நாள் வரை. உமக்கு என்று ஆராதனை உயிருள்ள நாள் வரை. ஓ எந்தன் இயேசுவே உம் அன்பை நினைக்கையில் இதயம் மகிழ்ந்து பாடுதே, உம்மை தேடுதே. இதயம் மகிழ்ந்து பாடுதே, நினைவும் உம்மை தேடுதே. ஓ எந்தன் இயேசுவே தனிமையின் பெருமையில் தவித்திடும் வேளையில். தனிமையின் பெருமையில் தவித்திடும் வேளையில். தஞ்சம் நீரே அன்னே வந்தே ஆதரவாய் நடத்தினீர். தஞ்சம் நீரே அன்னே வந்தே ஆதரவாய் நடத்தினீர். உமக்கு என்று ஆராதனை உயிருள்ள நாள் வரை.
உகந்த தூய உடலாய் தூய்மையாக்கே மகிழ்கின்றேன். உமக்கு உகந்த தூய உடலாய் தூய்மையாக்கே மகிழ்கின்றேன். உமக்கு எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர், எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர், என் நினைவாய் இருப்பவரே. உந்த சாயலாய் நானும் மாற என் நினைவாய் இருப்பவரே. உந்த சாயலாய் நானும் மாற உமக்கே என்று ஆராதனை. உயிருள்ள நாள் வரை உமக்கே என்று ஆராதனை. உயிருள்ள நாள் வரை ஓயந்தன் இயேசுவே, உம் அன்பை நினைக்கையில் இதயம் மகிழ்ந்து பாடுதே. என் நினைவோம் உம்மை தேடுதே. இதயம் மகிழ்ந்து பாடுதே. என் நினைவோம் உம்மை தேடுதே. ஓ எந்தன் இயேசுவே. நாம் தேவனுடைய வார்த்தைகளுக்குள்ளாய் நாம் கடந்து செல்லுவோம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்போம். கள்ளத்தராசு கர்த்தருக்கு அருவருப்பானது, சுமுத்திரையான நிறைகளோ அவருக்கு பிரியம். கள்ளத்தராசு இது எப்போது ஒரு திராசு கள்ளத்திராசு என்று எப்போது அது கணிக்கப்படுகின்றது? எப்போது கணிக்கப்படுகின்றது சொல்லுங்கள். ஒரு திராசு கள்ளத்திராசு என்று எப்போது கணிக்கப்படுகின்றது? விளங்க கொஞ்சம் சத்தமாக சொல்லு. நெருக்கேக்க அதனுடைய நிறை, அதாவது அதனுடைய அந்த நிறையை காட்டுகின்ற அளவுகோல், நிறைகோல், அதைத்தான் அது அது பிழைக்கும் பொழுதுதான் திராசை கள்ளத்திராசாய் மாறுகின்றது. கள்ளத்திராசுன்னு சொல்லும் பொழுது ஏதோ கடையிலே வைக்கப்படுகின்ற திராசு, இல்லாவிட்டால் இந்த வியாபார ஸ்தலங்களிலே வைக்கப்படுகின்ற திராசு, இல்லாவிட்டால் ஏதோ ஒரு நிறுவைக்கு பயன்படுத்துகின்ற திராசு என்று அந்த திராசை இங்கே சொல்லவில்லை. அந்த திராசுக்கெல்லாம் கர்த்தர் கவலையாக இருந்து கொண்டு அதை சொல்லுவதில்லை. கள்ளத்திராசு தராசு கர்த்தருக்கு அருவருப்பல்ல. ஆனால் அங்கே எதை இங்கே நாம் பிரதானமாய் தேவன் எதை இங்கே குறிப்பிடுகிறார் என்றால், ஒரு தராசு கள்ளத்திராசாய் அது எப்படி மாறுகிறது என்றால், அந்த அடுத்த வசனத்திலே அந்த அதே வசனத்திலே கீழே பார்க்கின்றோம், சுமுத்திரையான நிறைகல். இந்த சுமுத்திரையான நிறைகள் என்பதுதான் படி. தராசனுடைய அந்த காலத்திலே படிகள் 1 கிலோ படி, 1/2 கிலோ படி, 50 கிராம் 100 கிராம் என்று படிகள். இப்பொழுது தான் எல்லாம் அது கம்ப்யூட்டர் தராசை போன்று அதனுடைய
அந்த வெயிட் காட்டக்கூடிய காரியங்கள் எல்லாம் அது உள்ளேயே இருக்கின்றது. அது 1 கிராம் 2 கிராம் என்றெல்லாம் என்ன செய்யும், அது சரியான வெயிட்டை காட்டக்கூடிய, நிறைய காட்டக்கூடியது. அந்த காரியத்தை தான் இங்கே சொல்லும் பொழுது சுமுத்திரியான நிறைகளோ அவருக்கு பிரியம். ஆகையால் தராசு என்பதெல்லாம் எதுவென்றால், தராசு என்பதெல்லாம் நம்முடைய இந்த வெளிப்படையான நம்முடைய சரீரத்தினுடைய செயற்பாடுகள், நம்முடைய சரீர பிரகாரமாக நாம் செய்யக்கூடிய செயற்பாடுகள் தான் தராசு. நாம் என்ன பொருளை வைத்தாலும் அந்த தராசு வெயிட்டு காட்டிக்கொண்டே இருக்கும். அது சரியோ பிழையோ, அது 1 கிலோ என்றால் 1.5 கிலோ காட்டும், 2 கிலோ என்றால் 3 கிலோ காட்டும், இல்லாவிட்டால் ஏதோ ஒரு வெயிட்டை அது தராசு என்ன செய்யும், காட்டும். ஆனால் அது காட்டுனால் அது காரியம் என்னென்றால், அங்கே உள்ள அந்த சுமுத்திரையான கல், அதாவது சுமுத்திரையான கல் என்பதெல்லாம் அந்த சீல் பண்ணப்பட்ட, அடிக்கடி வருஷத்திற்கு ஒருக்கா என்ன செய்வார்கள், தராசுகளை சீல் பண்ணும்படிக்கு கொண்டு வர சொல்லுவார்கள். ஏனென்றால் அதுதான் உறுதிப்படுத்தப்பட்ட சரியான நிறையை காட்டக்கூடிய ஒரு காரியத்தை உறுதிப்படுத்துவதற்கு அதை சீல் பண்ணுவார்கள். அதை சீல் பண்ணி அந்த தராசுகளை வியாபார ஸ்தலங்களிலே பயன்படுத்தும்படிக்கு அவர்கள் சொல்லுவார்கள். ஏன், அது சரியான வெயிட்டை காட்டுவதற்கு. ஆனால் அந்த சுமுத்திரையான நிறைகல் என்று சொல்லுவதை போல அதிகபட்சமாக இந்த தங்கம் நெருக்கின்ற தராசில் இருக்கக்கூடிய பாருங்கள், அது 1 அவுன்ஸ் என்று சொல்லக்கூடிய, அது கிராம் என்றும் இல்லை, 1 அவுன்ஸ், அந்த அளவுக்கு அதை துல்லியமாய் காட்டக்கூடிய அந்த சுமுத்திரையான நிறைகல், அதாவது அந்த படி, அது சீல் பண்ணப்பட்டதாய் அதனுடைய வெயிட்டு, சரியான வெயிட்டை அது சரியாக காட்டும். கொஞ்சம் கூட அது 1 கிராமோ இல்லாவிட்டால் 1 அவுன்ஸோ அது கூட்டி குறைக்காமல் அது காட்டும். அதுதான் சுமுத்திரையான நிறைகல். அந்த அப்படிப்பட்ட அந்த சுமுத்திரையான நிறைகல் கர்த்தருக்கு பிரியமானது. ஆனால் அந்த அந்த கல் சுமுத்திரையான, அதாவது சீல் பண்ணப்பட்ட, அதை சரியாக அந்த வெயிட்டை காட்டக்கூடிய அந்த படிக்கற்களாய் அது இல்லாமல் போனால் தராசு கள்ளத்தராசாய் மாறுகின்றது. இந்த காரியத்தை நாம் சிந்திக்கும் போது, நிதானிக்கும் போது, இந்த படிக்கல் எதென்றால், இந்த சுமுத்திரையான படிக்கல் எதென்றால் அது நம்முடைய ஆவி. அதாவது கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஆவி, நம்முடைய உள்ளாந்த ஆவிக்குள்ளான ஒரு மனுஷன். நம்முடைய ஆவி எப்படி இருக்கின்றதோ அப்படிப்பட்ட வாழ்க்கையிலே நம்முடைய செயல்பாடு என்பது எப்படி இருக்கும், அது இந்த ஆவி எப்படி இருக்கிறதோ அப்படித்தான் அந்த செயல்பாடு வெளியிலே அதை காட்டக்கூடிய ஒரு காரியமாக இருக்கும். ஆனால் அந்த பகுதியிலே அது காட்டுகின்ற செயற்பாடுகள் சரியா பிழையா என்பது யாருக்கு தெரியும், அவனுக்கு மட்டும்தான் தெரியும். தராசு கள்ளத்தராசா இல்லையா என்பது அந்த வியாபார ஸ்தலத்திலே அந்த தராசை வைத்திருக்கிறவனுக்கு தான் தெரியும், இது கள்ளத்தராசா இல்லையா என்று. அடுத்தவர்களுக்கு தெரியாது. நான் ஒரு சமயம் யாழ்ப்பாணம் அந்த கிளினிக்கு போட்டு வரும் பொழுது அந்த பழக்கடையிலே பழம் வாங்குவதற்கு போய் அந்த கிரேப்ஸ் அதை கேட்டேன், 1/4 கிலோ என்ன விலைன்னு சொல்லும் பொழுது 500 ரூபான்றார்கள். அதற்கு கொஞ்சம் பக்கத்துலேயே ஒரு கடை இருந்தது, அந்த கடையில் போய் கேட்கும் பொழுது 400 ரூபான்றார்கள். நான் 400 ரூபாய்க்கு வேண்டி விட்டேன். ஏனென்றால் 100 ரூபா குறைவு தானே என்றுட்டு 400 ரூபாய்க்கு வேண்டி விட்டு இன்னொரு பழம் இந்த கடையில் வாங்குவதற்காக அந்த கடைக்கு வந்தேன். வரும்பொழுது அவர் கேட்டார், என்ன விலைக்கு இந்த கிரேப்ஸ் வேண்டினீர்கள் என்று. நான் 400 ரூபான்றேன். சரி, எல்லாம் சரிதான் என்றார். ஏன் என்று கேட்கும் பொழுது அவனுடைய திராசிலே 50 கிராமை அவன் வெட்டி வைத்திருக்கிறான். உங்களுக்கு 200 கிராம் தான் தந்திருப்பான், 1/4 கிலோ தந்திருக்க மாட்டான். வேணுமென்றால் அதில் இந்த திராசிலே வைத்து பாருங்கள், 200 கிராம் தான் இருக்கும். நாங்கள் 250 கிராமை 500 ரூபா கொடுக்குறோம், அவங்க 200 கிராமை 400 ரூபாய்க்கு தருகின்றான். நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள், 100 ரூபா அங்கே மிச்சம்தானே, 100 ரூபா லாபம் தானே என்று வாங்குகிறீர்கள். ஆனால் 50 கிராம் வெட்டி இருப்பது உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியாது. இதே போலதான் தராசு உள்ளதை அதனுடைய இறை அதை காட்டும். ஆனால் அது எப்படிப்பட்டது என்பது அங்கு உள்ளவனுக்குத்தான் தெரியும். இதே போன்றுதான்
நாம் எதை நம்முடைய வாழ்க்கையிலே வெளியிலே காட்டுகின்றோம், அடுத்தவர்களுக்கு காட்டுகின்றோம் என்கின்ற அந்த வாழ்க்கை வரும் பொழுது அது நம்முடைய சுபாவங்களை குறித்தோ, நம்முடைய பழக்க வழக்கங்களை குறித்தோ, நம்முடைய பேச்சுக்களை குறித்தோ, செயல்பாடுகளை குறித்தோ, நம்முடைய பார்வையை குறித்தோ, நம் பணத்தை குறித்தோ, பொருளை குறித்தோ, எப்படிப்பட்ட காரியங்களிலே நாம் அடுத்தவர்கள் மத்தியிலே நாம் நடந்து கொள்ளக்கூடிய அந்த காரியங்கள் வாழ்க்கைகள் என்று வரும் பொழுது நாம் எப்படிப்பட்ட மனுஷர்களாக நாம் இருக்கின்றோம். சரியான நிலையை நம்முடைய இருதயத்தில், நம்முடைய சிந்தையில், நம்முடைய ஆவியிலே சரியான நிலையை நாம் சரியாக நாம் தேவனுக்கோ இல்லாவிட்டால் மற்றவர்களுக்கோ நாம் காட்டக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு நேர்மை உள்ள மனுஷர்களாக நாம் இருக்கின்றோமா? தராசு அதிலே செட் பண்ணி அந்த படி சீல் பண்ணப்படாமல், வருடக்கணக்கிலே சீல் பண்ணப்படாமல், அது படி சரியான நிறை இல்லாமல் தேய்ந்து இல்லாவிட்டால் அந்த காலத்திலே படிகளுக்கு கீழே ஒரு சின்ன ரவுண்ட் இருக்கும். அந்த ரவுண்டுக்குள்ளே சில என்ன செய்திருப்பார்கள், ஒரு சில இந்த செம்பு போன்ற அதை கொஞ்சம் நிரப்பி இருப்பார்கள். அவர்கள் என்ன செய்வார்கள், அந்த உள்ளே அந்த படிக்கு கீழே இருக்கின்ற அந்த ரவுண்டுக்குள்ளே இருக்கின்ற அதை தட்டி தட்டி கோதி கோதி வெளியே எடுத்து விடுவார்கள். அதை எடுத்து விட்டால் அதை ஒரு 100 கிராம் அந்த செம்பை ஒரு 50 கிராம் கூட எடுத்து விட்டால் அதை என்ன செய்யும், அந்த படி 900 அந்த அந்த இதுக்கு அந்த படிக்குள்ளே அந்த செம்பை என்ன செய்வார்கள், அந்த இரும்பை இன்னும் கொஞ்சம் உள்ளே கொடுப்பார்கள். உள்ளே கொடுத்து அவர்கள் அவ்வாறு அங்கே வைக்கும் பொழுது அது என்ன செய்கின்றது, வெயிட்டை அங்கே ஏதோ சரியாய் காட்டுவதைப் போல அங்கே வந்து விட்டது. ஆனால் அங்கே என்ன செய்யப்படுகின்றது, அங்கு படியினுடைய சரியான எடை 900 தான். ஆனால் இங்கே என்ன செய்து விட்டது, 1 கிலோ இங்கே வந்து விட்டது. அப்படி என்றால் அங்கே அதை அவர்கள் அந்த படியிலே அதை வெட்டி விட்டார்கள், அதை குறைத்து விட்டார்கள். அவ்வாறை போன்று இன்றைக்கு அதெல்லாம் செட் பண்ணி தராசுகளை செட் பண்ணி அவ்வாறு வைப்பதை போன்று இந்த ஜீவியத்திலே, இந்த வாழ்க்கையிலே நாம் இந்த சுமத்திரியான படிக கல்லை போல இந்த ஆவி அது சீல் பண்ணப்பட்டிருக்க கொண்டு இருக்க வேண்டும். சீல் பண்ணப்படாத எந்த படியினுடைய வெயிட்டும் சரியாக காட்டாது. அது கள்ளப்படி, அது குறைந்த வெயிட்டை காட்டக்கூடியது. ஆகையால் இதை சீல் பண்ணி அதை வருஷந்தோறும் அரசாங்கம் சீல் பண்ணுகிறது. ஆனால் தேவன் வருடக்கணக்கிலே சீல் பண்ணுவதில்லை. அவர் நாள்தோறும் சீல் பண்ணும்படிக்கு இந்த படியை சீல் பண்ண வேண்டும் என்று தேவன் அங்கே நமக்கு அதை அந்த நிறைகல்லை நிறுத்து கொண்டே இருக்கின்றார். அதை நாம் பார்க்கும் பொழுது அதே நீதிமொழிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிப்போம். மனுஷனுடைய வழிகள் எல்லாம் அவன் பார்வைக்கு சுத்தமானவைகள், கர்த்தரோ ஆவிகளை நிறுத்து பார்க்கிறார். தேவன் ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும், ஒவ்வொரு சூழ்நிலையிலும் தேவன் அதை நெருக்கின்றார். இந்த ஆவியை நெருக்கின்றார். ஏன் நெருக்கின்றார் என்றால் இது சரியான வெயிட்டை காட்டுகிறதா? அதாவது இவனுடைய ஆவி, இவன் ஒரு என்ன காரியத்தில் ஈடுபட்டாலும், எப்பேற்பட்ட ஒரு சோதனைக்குள்ளே, துன்பத்துக்குள்ளே, ஒரு பாடுகளுக்குள்ளே, ஏதாவது இந்த உலகத்துக்குள்ளே, இல்லாவிட்டால் பண விஷயத்திலே, பாலியத்துக்குரிய விஷயத்திலே, அவனுடைய கண்களிலே, சிந்தையிலே, அவனுடைய இருதயத்தின் எண்ணங்களிலே இவனுடைய நம்முடைய ஆவியை கர்த்தர் நெருக்கின்றார். சீல் பண்ணப்பட. ஏன் அதை நெருக்கின்றார் என்றால் அது சீல் பண்ணப்படுவதற்கு. அது குறைபட்டால் தேவன் சீல் பண்ணுவார். இது சரியான வெயிட்டை காட்டவில்லை. உன்னுடைய ஆவியிலே இப்பொழுது நீ என்ன செய்கிறாய், உள்ளே கசப்பை வைத்திருக்கின்றாய், உனக்குள்ளே ஒரு பணத்தின் மேல் ஒரு ஆசையை வைத்திருக்கின்றாய், உன்னுடைய கண்களிலே பாலியத்துக்குரிய ஒரு உன்னுடைய பார்வை பாலியத்துக்குரிய இச்சையோடு ஒரு ஸ்திரியை இல்லாவிட்டால் ஒரு புருஷனை உன்னுடைய கண்கள் அப்படிப்பட்ட எண்ணத்தோடு உன்னுடைய கண்கள் பார்க்கின்றது. இதையெல்லாம் யார் நெருக்க முடியும்? தெய்வம் அவர்கள் நெருக்கின்றார். ஏனென்றால் சுமத்திரையான நிறைகள் தான் அவருக்கு பிரியம். தன்னுடைய ஆவியிலே ஒன்றை மறைத்து வைத்துக்கொண்டு வாழக்கூடிய யாவருமே கள்ளத்தராசுகள்.
தேவனுக்கு முன்பாக தங்களுடைய வாழ்வை உள்ளதை உள்ளபடி வெளிப்படுத்தி காட்டாமல் தங்களுடைய ஆவியிலே தங்களுடைய வாழ்க்கையிலே ஒன்றை தாங்கள் மறைத்து கொண்டு வெளியிலே அவர்கள் சரியானதை போல தங்களுடைய வாழ்க்கையை காட்டிக்கொண்டு இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட யாவருடைய வாழ்க்கையும் கள்ளத்தராசு. இந்த கள்ளத்தராசு கர்த்தருக்கு அருவருப்பானது. அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் அருவருக்கின்றார். நாம் பார்க்கின்றோம், காயின் ஒரு கள்ளத்தராசா இருந்தான். உன் சகோதரன் எங்கே என்று கேட்கும் பொழுது எனக்கு தெரியாது. அவனுக்கு தெரியாது அவன் எங்கே என்று. அவனுக்கு தெரியும். அவன் சொன்னான் எனக்கு தெரியாது. அவன் ஒரு கள்ளத்தராசு. ஆகான் சாபத்திடானதை எடுக்க வேண்டாம் என்று சொன்னார். தெய்வம் சொன்னார். அதையெல்லாம் ஒருத்தருக்கு தெரியாமல் களவாடி கொண்டு வந்து புதைத்து வைத்தான். அதை எடுத்தவர்கள் யார் 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 என்று விசாரித்து கொண்டே அங்கே கோத்திரம் கோத்திரமாய் வம்சம் வம்சமாய் குடும்பம் குடும்பமாய் இதெல்லாம் விசாரிக்கும் பொழுது அவன் ஒன்றுமே உண்மை சொல்லவில்லை. கடைசியிலே அவனுடைய பெயர் குறிக்கப்படும் பொழுதுதான் நீயா கேட்கும் பொழுது நான் தான் எடுத்தேன் என்று கடைசியிலே ஒன்றும் செய்ய முடியாத கட்டத்திலே சொன்னார். அவன் அந்த மக்களுக்கு ஒரு கள்ள தராசை போல அவன் இருந்தான். கேயாசி நாகமானுடைய அந்த பொன்னையும் பொருளையும் ஆசைப்பட்டு அவன் ஓடி போய் அதை வாங்கி கொண்டு வந்து, எலிசா எங்கே போனாய்? நான் ஒருடவும் போகவில்லை, அடியேன் நான் உமக்கு முன்பே நின்று கொண்டே இருக்கின்றேன் என்று அவன் தன்னை மறைத்து சொன்னான். அவன் ஒரு கள்ளத்தராசு. சவுல் தாவீதை எப்படியாவது கொல்ல வேண்டும் அழிக்க வேண்டும் என்பதற்காக பெலிஸ்தியரை 100 தலையை கொண்டு வா, என்னுடைய மகளை உனக்கு திருமணம் செய்து தருகின்றேன் என்று ஏதோ அவனுடைய வீரத்தை உயர்த்தி, தாவீதுடைய வீரத்தை உயர்த்தி அவனை பெரியவனாக்கி தன்னுடைய மகளை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு வெளிப்படையான ஒரு சிந்தனையிலே அதை சொல்லுவதை போல் இருந்தாலும் சவுல் அவன் சாக வேண்டும். பெலிஸ்தரிடத்திலே போய் தாவீது சாக வேண்டும். அவன் சவுல் ஒரு கள்ளத்தராசா இருந்தான். யூதாஸ் ஒரு கள்ளத்தராசா இருந்தான். அனனியா சப்பிராள் நிலத்தின் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து அப்போஸ்தலரிடத்திலே முழுவதையும் கொடுப்பதை போல வந்து மாய்மாலம் பண்ணி பாவனை காட்டினான். அவர்கள் ஒரு கள்ளத்தராசு. கள்ளத்தராசா இருந்தவர்களுக்கெல்லாம் என்ன வேதத்திலே அவருடைய பின்னணி எப்படி இருந்தது, அவருடைய முடிவு எப்படி இருந்தது என்பது நாம் யாவருக்குமே தெரியும். ஏனென்றால் எந்த கள்ளத்தராசும் பிடிபட்டால் சட்ட ரீதியாக கூட அவன் அதுக்குரிய தண்டனையை அதுக்குரிய கிரயத்தை அவன் கொடுத்தே தீர வேண்டும். ஆனால் தெய்வத்திற்கு முன்பாக ஒருவன் கள்ளத்தராசா இருந்தால் அவன் எப்படி நினைத்திருக்க முடியுமா? கள்ளத்தராசு கர்த்தருக்கு அருவருப்பானது. ஆகையால் இப்போது நாம் தராசை போன்று இருக்கக்கூடிய நம்முடைய இந்த வாழ்க்கையிலே வெளியிலே நாம் எப்படி வெயிட்டை காட்டுகின்றோம் என்பது காரியம் அல்ல. அந்த வெயிட் சரியா, அதுதான் காரியம். வெளியிலே பார்த்து அவர்களை பார்த்து ஒருவரை பார்த்து சிரித்து விட்டு போகலாம். ஆனால் சிரித்தால் அந்த உள்ளே இருக்கிற வெயிட்டு ஆவியை கர்த்தர் நிற்கின்றார். உண்மையாய் நீ சிரித்தது உன்னுடைய உள்ளத்திலிருந்து வந்த சிரிப்பா, உன்னுடைய உதட்டிலிருந்து வந்த சிரிப்பா? சிலர் சொல்லுவார்கள் அவர் கதைப்பதில்லை, அதனால் நானும் கதைப்பதில்லை. அது வெளிப்படையாய் பார்த்தால் அவர் கதைக்காவிட்டபடியினாலே கதைக்க விருப்பம் இல்லாமல் இருந்தபடியினால் இவருக்கும் கதைக்க விருப்பமில்லை என்று அவர் சொல்லுகின்றது நியாயமான ஒன்றாயிருக்கும். ஆனால் தெய்வம் அதை நிறுக்கின்றார். அவன் கதைக்கவில்லையே, ஆனால் நீ ஏன் கதைக்கவில்லை? அவன் கதைக்காதபடியினால் எனக்கும் கதைக்க விருப்பமில்லை. அவன் கதைக்கவில்லை, ஆனால் நீ கதைக்காமல் இருப்பதற்கு என்ன காரணம் தெரியுமா? அவன் உன்னை மதிக்கவில்லை. இல்லாவிட்டால் உனக்குள்ளே பெருமை, இல்லாவிட்டால் அங்கே இவருக்கு ஏன் நான் போய் நான் அவரே கதைக்காத பட்சத்திலே நான் ஏன் போய் அவரிடத்திலே நான் கதைக்க வேண்டும், நான் ஏன் போக வேண்டும்? உன்னுடைய வரட்டு கௌரவம். கர்த்தர் அதை நிறுக்கின்றார். நிறுத்து அந்த குறைவை சொல்லுகின்றார். சீல் பண்ணு, உன்னுடைய படியை சீல் பண்ணு, சரி செய், உன்னுடைய வெயிட்டை சரியாக காட்டு. நீ உள்ளத்திலே எப்படி இருக்கின்றாயோ அப்படித்தான் உன்னுடைய எண்ணத்திலும் சிந்தனையிலும் உன்னுடைய நடத்தையிலும் நீ இருக்க வேண்டும். நீ தராசை, நீ படிக்கற்களை சீல் பண்ணாமல் படிக்கற்களை சுமுத்திரையான படிக்கற்களை போல உன்னுடைய ஆவியிலே கவனம் செலுத்தி, உன்னுடைய ஆவியிலே களங்கம் இல்லாமல், உன்னுடைய ஆவியிலே கபடு இல்லாமல், உன்னுடைய ஆவியிலே மாசு இல்லாமல், உன்னுடைய ஆவியிலே தூய்மை இல்லாமல் நீ அங்கே ஒரு கள்ள படிகளை வெயிட்டு குறைந்த படிகளை நீ உள்ளே வைத்துக்கொண்டு வெளியிலே
நிறையை சரியாய் காட்டுவதைப் போல சிரிப்பதும் பேசுவதும், அங்கே ஏதோ உங்கள் ஒற்றுமையாய் வாழ்வதைப் போல வாழ்வதும், இல்லாவிட்டால் அங்கே ஒரு எதிர்ப்பாளரோடு அங்கே ஏதோ ஒரு நாம் அங்கே எந்த ஒரு பாலியத்துக்குரிய ஒரு சிந்தனையே இல்லாத மனுஷனை போல அங்கே பாவனை காட்டி பேசுவது, பணத்திலே நான் சரியாக உண்மையாக இருப்பதைப் போல நீ பாவனை காட்டி நடந்து கொள்ளுவது, பொய்யே சொல்லுவதில்லை, நீ அடுத்தவர்களுக்கு தீமையே செய்வதில்லை என்பதைப் போல, மற்றவர்களிடத்திலெல்லாம் பட்சமாய் நடந்து கொள்வதைப் போலெல்லாம் செயல்கள் எல்லாம் காட்டுகின்றாயே, அந்த வெயிட் சரியா? 1 கிலோ என்றால் அது 1 கிலோ இருக்கிறதா? இல்லையே. நீ 1 கிலோ ஒன்று காட்டுகிறாய் மற்றவர்களுக்கு, ஆனால் அதனுடைய வெயிட் 1/2 கிலோ தான் இருக்கின்றது. மீதி 500 கிராம் எங்கே? உன்னுடைய ஆவியிலே உனக்குள் என்ன இல்லை? அது சீல் பண்ணப்படவில்லை. உன்னுடைய படிக்கற்கள் சரியாக இல்லை, உன்னுடைய அளவுகோல் சரியா இல்லை. ஆகையால் அப்படிப்பட்ட வாழ்க்கையிலே தான் தெய்வம் என்ன செய்கிறார்? அதை நிறுக்கின்றார். இப்படியெல்லாம் கர்த்தர் ஒருவருடைய ஆவியை நிறுப்பது எவ்வளவு ஆசீர்வாதம். உங்களுடைய ஆவியை கர்த்தர் அவ்வாறு நிறுக்கின்றாரா? எந்த சூழ்நிலைகளிலும் நான் ஒரு காரியத்தை பேசிவிட்டு வந்து விட்டேன், பேசிவிட்டு வந்த பிற்பாடு நான் அதை சரியாகத்தான் பேசினேன், நான் பேசின வார்த்தைகள் சொற்கள் எல்லாம் சரி என்று நாம் அவ்வாறு நினைத்து கொண்டு அதை நாம் பேசுகின்றோம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நீ பேசினது ஓகே, ஆனால் நீ பேசின உன்னுடைய தொனி எப்படி இருந்தது? நீ பேசும் பொழுது அந்த பேச்சிலே உனக்கு கசப்பு இருக்கவில்லையா? நீ பேசின அந்த வார்த்தையிலே நீ பாவிக்க கூடாத ஒன்றென்று சொல்லை நீ பாவித்தாயே. யாருக்கு தெய்வம் சொல்ல முடியும்? கர்த்தர் ஆவியை நெருக்கின்ற மனுஷனுக்கு அவ்வாறெல்லாம் நெருக்கும் பொழுது எத்தனை சகோதர சகோதரிகள் உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே சீல் பண்ணும், என்னுடைய படியை சீல் பண்ணும், என்னுடைய கண் ஒரு எதிர்ப்பாளரை பார்க்கின்றதே, நீ ஒன்றுமே பாவம் செய்யாதை போல பார்த்து விட்டு போவதை போல நீ போகின்றாய், ஒரு எதிர்ப்பாளரோடு பேசுகின்றாய், பேசிவிட்டு போகின்றாய். இப்பொழுது நீ பேசின பிற்பாடு உனக்குள்ளே ஒரு பாலியத்துக்குரிய ஏதோ ஒரு உணர்ச்சி, ஏதோ ஒரு உணர்வு உனக்குள்ளே அங்கே கொஞ்சம் இன்னும் அங்கே வரவில்லையா? உன்னுடைய பேச்சிலே அங்கே இன்னும் பேச வேண்டும் என்று உனக்கு ஒரு ஆசை வரவில்லையா? எதிர்பாளரிடத்திலே இன்னும் கொஞ்சம் அவர்களோடு பேசிக்கொண்டிருக்க வேண்டும், இன்னும் கொஞ்சம் அவர்களோடு பழக வேண்டும் என்று இப்படியெல்லாம் அங்கே உனக்குள்ளே அந்த எண்ணங்கள், அந்த ஆசைகள் உனக்குள்ளே வரவில்லையா என்று அந்த சுமத்திரையான திராசை நிறுக்கின்றாரே. நாம் ஊழியம் செய்கின்ற காரியங்களாக இருந்தாலும் இந்த ஊழியத்தை பாரத்தோடு செய்கின்றோம், உண்மையோடு செய்கின்றோம் என்று இருந்தாலும் கர்த்தர் ஆவியை நிற்பார். நீ சபைக்கென்று பாடுபட்டாய், சபைக்கென்று பிரயாசப்பட்டாய், சபைக்காக உழைக்கின்றாய், சபையை குறித்து வைராக்கியமாக இருக்கின்றாய், கர்த்தர் ஆவியை நிற்கின்றார். எல்லாமே ஓகேயா? சரியா? சரியான வெயிட்டாக அது இருக்கின்றதா? இல்லாவிட்டால் கர்த்தர் ஆவியை நிற்கும் பொழுது உன்னுடைய வைராக்கியத்திலே, உன்னுடைய பாரத்திலே, நீ பாரப்படுகின்ற, நீ பிரயாசப்படுகின்ற, சபைக்காக உழைக்கின்ற அந்த வாழ்க்கையிலே அங்கே கொஞ்சம் பெருமை உன்னுடைய ஆவியில் இருக்கின்றதே. அந்த அந்த படிக்கற்கள் வெயிற்றை குறைவாய் காட்டுகிறது. அங்கே உனக்கு கொஞ்சம் பெருமை இருக்கின்றது. இல்லாவிட்டால் அங்கே கொஞ்சம் உன்னை விசேஷித்தவனாக நினைக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கின்றதே, அங்கே என்ன சீல் பண்ணு. இவ்வாறான வாழ்க்கையின் ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும், ஒவ்வொரு நிலைகளிலும், குடும்பத்திலே கணவன் மனைவிக்குள்ளே ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் பொழுது, சகோதர சகோதரிகளுக்குள்ளே ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் பொழுது, ஏதாவது ஒரு துன்பத்தை, ஒரு காரியத்தை எதிர்பார்க்கும் பொழுது அங்கே என்ன சொல்லுகின்றோம்? ஆண்டவர் மன்னிக்க சொல்லி இருக்கிறீர், ஆகையால் நாம் மன்னிக்கத்தான் வேண்டும். இல்லாவிட்டால் அங்கே அவர்கள் தீமை செய்து விட்டார்கள், ஆண்டவர் தீமைக்கு தீமை செய்யக்கூடாது இருக்கிறேன், கர்த்தர் அதை பார்த்து கொள்ளட்டும் என்று இந்த வார்த்தையை சொல்லுகிறோம். கர்த்தர் பார்த்து கொள்ளுவார், சரிதான், கர்த்தர் பார்த்து கொள்ளட்டும் என்று சொல்லுகிற அந்த வார்த்தையை கர்த்தர் நிறுத்து பார்த்தால் அந்த வார்த்தையிலே இந்த ஆவி எப்படி இருக்கின்றது? கர்த்தர் பார்த்து கொள்ளட்டும் என்றால் கர்த்தர் அவனை பழி வாங்கட்டும், கர்த்தர் அவனுக்கு ஒரு தீமை செய்யட்டும், கர்த்தர் அவனுக்கு ஒரு தண்டனை கொடுக்கட்டும், கர்த்தர் அவனுக்கு ஒரு நஷ்டத்தை கொடுக்கட்டும், ஏதோ ஒரு பாதிப்பை கர்த்தர் அவனுக்கு கொடுக்கட்டும் என்று இந்த ஆவியிலே மாசு படிந்திருந்தால் கர்த்தர் ஆவியை நிற்கின்றார். மனுஷனுடைய செய்கைகள் அவருடைய பார்வைக்கு எல்லாமே சுத்தம்தான், நாம் செய்வதெல்லாம் வெளிப்படையா எல்லாமே சரிதான். அங்கே ஏன் அவர்களை பேசினீர்கள்? அவர்கள் இவ்வாறு நடந்து கொண்டார்கள், அதனால் பேசினேன். ஏன் இவர்களோ அங்கே
இவர்களோடு இப்படி நடந்து கொண்டீர்கள், அவர்கள் என்னிடத்தில் இவ்வாறு நடந்து கொண்டார்கள், ஆகியால் நான் நடந்து கொண்டேன். எல்லாமே சுத்தம்தான், சரிதான். நாம் சரியானதை செய்தாலும் கூட நம்முடைய ஆவியை கர்த்தர் இருக்கின்றார். சவுல் தாவீதை கொல்லுவதற்கு துரத்தி கொண்டே இருந்தார். தாவீது ஒரு நீதிமான். சவுலிடத்திலே கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு போய்விட்டது. ஆனால் அங்கே சவுலுடைய அந்த வஸ்திரத்தின் சால்வையின் தொங்கலை கர்த்தர் சத்ருவின் கையில் ஒப்பு கொடுத்தார். ஆகையால் நீ போய் அவனை கொல்ல என்று தாவீதோடு இருந்தவர்கள் சொல்லும் பொழுது தாவீது சொன்னார், இல்லை, அப்படி செய்ய மாட்டேன். என்றாலும் அந்த சவுலுக்கு ஒரு உணர்வை கொடுப்போம். இவன் இப்படியெல்லாம் நீ என்னை கலைத்து கலைத்து கொல்லுவதற்கு என்னை தேடி தேடி தேடிக்கண்டு இப்படி திரிந்தும் நான் உனக்கு ஒரு தீமையும் செய்யவில்லை, உங்களுக்கு நன்மைதான் செய்கிறேன் என்று காட்ட வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு தான் தாவீது போய் அந்த சால்வையின் தொங்கலை அறுத்து கொண்டு வந்தார். ஆனால் கர்த்தர் தாவீதுடைய ஆவியை நிறுத்தார். நீ காரியத்தை வெளிப்படுத்தி அதை சொல்ல வேண்டும் என்று நீ நினைத்தாலும், உன்னை சரியாக்கும் நினைத்தாலும், உன்னுடைய ஆவி கர்த்தரால் அபிஷேகம் பண்ணின மனுஷன் மேல் நீ கை வைத்திருக்க கூடாது. அடுத்த கணமே தாவீதுடைய இருதயம் அடித்து கொண்டிருந்தது. ஏன்? தான் ஒரு தவறை செய்து விட்டேன். அப்படி யாருடைய வாழ்க்கையிலே அடுத்த கணமே மனுஷனுடைய காரியம் செய்கைகளெல்லாம் அவன் பார்வைக்கு சுத்தம்தான். குடும்பத்திலே கடவுள் மனைவிக்குள்ளே ஒரு பிரச்சனை வரும் பொழுது அது மனைவி தான் சரியாத்தான் நடந்து கொண்டேன், இல்லாவிட்டால் கணவன் தான் சரியாத்தான் நடந்து கொண்டேன் என்று இவ்வாறு ஆளுக்காள் அவர்கள் சொல்லுவார்கள். ஆனால் இவ்வாறு ஆளுக்காள் அவ்வாறு சொன்னாலும் அவர்கள் சரியாக நடந்தார்களா பிழையாய் நடந்தார்களா என்று யாருக்கு சொல்லுவது? நாம் போய் பேசினால் காரியம் சரிவராது, நீங்கள் செய்தது பிழை என்று சொன்னால் ஒருவேளை காரியம் சரிவராது. இல்லாவிட்டால் அவர்கள் நம்மிடம் நீங்கள் நடந்தது பிழை என்று சொன்னால் இல்லை, எல்லாம் சரிதான் என்று. ஆனால் இதையெல்லாம் நிறுக்கின்றவர் கர்த்தர். நம்மை நாம் நிறுத்து பார்த்தால் நமக்கு அது சரிதான். கள்ளத்தராசாய், அந்த கள்ளத்தராசாய் நாம் இருக்கக்கூடாது. வாழ்க்கையிலே கள்ளத்தராசாய் நம்முடைய ஆவியிலே உண்மை இல்லாதவர்களாக, நம்முடைய ஆவியிலே நாம் ஒரு வாழ்க்கையை வைத்துக்கொண்டு நாம் வெளியிலே ஒரு வாழ்க்கையை காட்டுகின்ற அப்படிப்பட்ட எல்லா வெயிட்டுகளும் அது சரியான வெயிட் அல்ல. அது கர்த்தருக்கு அருவருப்பான காரியங்கள். சபையிலே நாம் ஒரு கள்ளத்தராசா இருக்க முடியுமா? கள்ளத்தராசு என்றால் தராசுகள் கள்ளத்தராசு அல்ல. இங்கே இருக்கின்ற நாம் தான் கள்ளத்தராசாய் மாறுகின்ற வாழ்வு. எப்போதென்றால் இந்த சுமுத்திரையான படிக்கல்கள் அன்றன்றைக்கு அப்பப்போது சீல் பண்ணப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். 1 கிராம் குறைஞ்சாலும் அதை கர்த்தர் சீல் பண்ண வேண்டும். கர்த்தர் நெருக்கின்றார் ஆவியை. அவ்வாறு நெருக்கும் பொழுது உன்னுடைய காரியம் குறையப்பட்டிருக்கிறது. கண்களின் பார்வையிலே உன்னுடைய ஆவி எப்படி இருக்கின்றது? தூய்மையாக இருக்கின்றதா? உன்னுடைய சிந்தையிலே உன்னை சிந்திக்கின்ற மனுஷரை குறித்தோ, இல்லாவிட்டால் உன்னை குறித்தோ, இல்லாவிட்டால் ஒரு சோதனைகள் வரும்பொழுதோ உன்னுடைய சிந்தையிலே வருகின்ற அந்த சிந்தனைகள் எல்லாம் அது எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அங்கே காரியத்திலே அதை நெருக்கும் பொழுதெல்லாம் கர்த்தர் சீல் பண்ணி இது அங்கே இந்த காரியம் உன்னிடத்திலே இவ்வாறு இருக்கின்றது, இதை நீ சரி செய்ய வேண்டும். இங்கே நீ இந்த பகுதிக்குள்ளாக நீ போக வேண்டும். இதிலே உனக்கு கோபம் இருந்தது, இதிலே உனக்கு கசப்பு இருந்தது, இதிலே உனக்கு வைராக்கியம் இருந்தது. இதையெல்லாம் நாள்தோறும் சீல் பண்ணுவது, அரசாங்கம் செய்வதைப் போல வருடத்திற்கு ஒருக்கா சீல் பண்ணுவதைப் போல, புது வருடம் என்று வரும் பொழுது, புது ஆராதனை வரும் பொழுது, தீர்மானம் என்று வரும் பொழுது, அங்கே ஒரு தீர்மானம் எடுக்கும் பொழுது படிக்கற்கள் சீல் பண்ணப்படுவதற்கு தேவனுக்குள்ளாய் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. அடுத்த 365 நாள் வரைக்கும் சீல் பண்ணப்படுவதே இல்லை. எத்தனை கிராம் குறைந்து போய் அந்த வாழ்க்கையிலே எத்தனை சேதம் வந்து அந்த வாழ்க்கை கள்ளத்தராசாக இருக்கக்கூடிய நிலைகள். இவ்வாறு இருந்து கொண்டு நாம் கர்த்தரை ஆராதிக்க முடியுமா? ஆண்டவர் இயேசுவை குறித்து பார்க்கின்றோம். லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே 13ஆம் அதிகாரம் 46வது வசனத்தை வாசிப்போம். 23ஆம் அதிகாரம் 46வது வசனம்.
லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 46வது வசனம். இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். ஆண்டவர் இயேசு இந்த பூமியிலே ஏதோ கடைசி நேரத்திலே சிலுவையிலே தான் தன்னுடைய ஆவியை பிதாவினிடத்திலே அங்கே காரியம் முடிந்து விட்டது என்று ஒப்பு கொடுத்தார் என்று இங்கே கடைசியிலே அது எழுதப்பட்டதை போல பார்க்கின்றோம். அப்படி அல்ல. அவர் எப்போது பிதாவினுடைய கையில் அந்த ஆவியை வெளிப்படையாக ஒப்பு கொடுத்தார் என்றால் எல்லாம் முடிந்தது. எல்லாம் முடிந்தது என்றால் எங்கே எல்லாம் முடிந்தது? அவருடைய 33 வருட காலங்களிலும் அவர் சோதிக்கப்பட்டு, பாடுபட்டு, துன்பப்பட்டு, அவமானப்பட்டு, அவர் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்குள் எல்லாம் கடந்து வரும் போதெல்லாம், பிதாவே நம்முடைய கையிலே என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று அவர் எல்லா சூழ்நிலைகளிலும் தன்னுடைய ஆவியை பிதாவுக்கு முன்பாக நிறுத்து அவர் நிதானித்து கொண்டே இருந்தார். அவர் பிதாவுக்கு முன்பாக தன்னுடைய ஆவியை நிறுத்தார் என்பதற்கு ஒரு உதாரணம் எதுவென்றால், அந்த விபச்சார ஸ்திரியை கொண்டு வந்து கல்லறிய வேண்டும் என்று சொல்லும் பொழுது அவர் எதுவுமே பேசாமல் அவர் அமைதியாக தலையை குனிந்து எழுதி கொண்டிருந்தார் என்று பார்க்கின்றோம். அவர் எதுவும் பேசாமல் அங்கே இருந்தார் என்றால், அங்கே தான் சொல்லுகின்ற வார்த்தை அவள் அந்த விபச்சார ஸ்திரியை நியாயம் தீர்த்து விடக்கூடாது, சுற்றி வந்திருக்கிற அந்த மனுஷர்களையும் குற்றப்படுத்தி விடக்கூடாது, தேவனுடைய வார்த்தைகளையும் தான் என்ன செய்து விடக்கூடாது, அங்கே அவமாக்கி போட்டு விடக்கூடாது என்கின்ற அந்த காரியங்கள் எல்லாம் அவர் பிதாவுக்கு முன்பாக தான் எதை பேச வேண்டும், எதை சொல்ல வேண்டும் என்று தன்னுடைய ஆவியை ஒப்பு கொடுத்து அவர் நிறுத்தார். கர்த்தர் அவர் பேசின அந்த அவருடைய ஆவியிலே கொடுத்த விடுதலையின்படி அவர் அந்த வார்த்தையை பேசினார். அந்த பேசினது வார்த்தைகள் என்ன நடந்தது? அந்த வார்த்தை அந்த விபச்சார ஸ்திரியை பாதிக்கவில்லை. அந்த வார்த்தை கல்லை கொண்டு வந்திருந்த அந்த மனுஷர்களை ஆத்திரமடைய செய்யவில்லை, கோபமடைய செய்யவில்லை. அவர் மோசேயினுடைய பிரமாணத்தையோ தேவனுடைய பிரமாணத்தையோ அவர் அவமதித்ததாக அங்கு ஒன்று நடக்கவில்லை. காரியம் எல்லாமே செம்மையாய் நடந்து முடிந்தது. காரணம் என்னென்றால், இயேசு தன்னுடைய ஆவியை குறித்து அவர் எச்சரிக்கையாக இருந்தார். உங்களுடைய ஆவியை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். ஆகையால் நம்முடைய உள்ளார்ந்த இந்த ஆவியிலே நாம் எப்படி இருக்கின்றோம் என்பது நம் ஒவ்வொருவருக்கும் தான் தெரியும். வெளிப்படையான காரியங்களை எல்லோரும் பார்க்கலாம். ஆனால் அவருடைய ஆவி எப்படி இருக்கிறது? ஒரு ஆவியிலே கசப்பு வைத்துக்கொண்டு வாழ முடியும். ஒரு ஆவியிலே பாலியத்துக்குரிய கெட்ட சிந்தனைகளை வைத்துக்கொண்டு வாழ முடியும். ஒரு ஆவியிலே பணாசை கொண்டு வாழ முடியும். ஒரு ஆவியிலே பொய்யின் ஆவியை வைத்துக்கொண்டு வாழ முடியும். ஒரு ஆவியிலே விரோதங்களையும் பகைகளையும் அங்கே உள்ளே வைத்துக்கொண்டு அங்கே வாழ முடியும். இப்படியெல்லாம் கர்த்தர் அங்கே கர்த்தருடைய வார்த்தைக்கு புறம்பான, அவருடைய பரிசுத்தத்துக்கு புறம்பான, ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு புறம்பான இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் இந்த ஆவிக்குள்ளாக மறைத்து அதை வாழ்ந்து கொண்டு இந்த படிக்கற்கள் எல்லாம் குறைந்த படிக்கற்களாக இருக்கும் பொழுது வெளியிலே செய்கைகள் எல்லாம் சரியாக இருப்பதை போல நாம் காட்டுகின்ற இந்த வாழ்க்கை கள்ளத்தராசாக இன்றைக்கு நாம் உட்கார்ந்து தேவனுக்கு முன்பாக வாழ்வதை கர்த்தர் விரும்புவாரா? அவர் அதை அருவருக்கின்றார். அது இங்கே மட்டுமல்ல, நாம் வீட்டிலே வாழ்ந்தாலும், நாம் எந்த வேலை செய்கிற இடங்களிலே எங்கிருந்தாலும், பாடசாலையில் இருக்கலாம், எந்த இடங்களாக இருக்கலாம், எல்லா இடங்களிலும் என்னுடைய அந்த ஆவியிலே நான் உண்மையுள்ள மனுஷனாக நான் வாழ வேண்டும். இந்த ஆவியை கர்த்தர் நிறுக்கும் பொழுது, பிதாவே என்னுடைய ஆவியை என்னுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன், என்னுடைய ஆவியை தெய்வம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர் ஏற்றுக்கொள்ளும் பொழுது தெய்வம் அந்த ஆவியை நிறுத்து அதனுடைய வெயிட்டு சரியாக இருக்கும் பொழுதுதான் கர்த்தர் ஏற்றுக்கொள்ளுவார். வெயிட்டு பிழைத்தால் மனுஷன் கூட அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். என்ன 1 கிலோவுக்கு 900 கிராமை தருகிறீர்கள் என்று அவன் கூட அந்த பொருளை வாங்க மாட்டான். தெய்வம் ஏற்றுக்கொள்வாரா? தேவனுடைய பரிசுத்தத்தை நாம் ஏதோ ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட வாழ்க்கைக்கு ஒப்பாக வைத்துக்கொண்டு, நம்முடைய அளவை வைத்துக்கொண்டு தேவனுடைய பரிசுத்தத்தை கணிக்க கூடாது. அவர் பரிசுத்தத்தில் தூய்மையுடையவர். அவர் 1 கிராம் குறைந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். வாடியிலே நண்டு கிரேட் பண்ணும் பொழுது 199 இருந்தால் அது லாட்சிக்கு வராது, அது மீடியம் தான். அது அந்த 1 கிராம் குறைந்தால் இந்த உலகத்திலே இந்த வியாபார காரியத்திலேயே அதை அங்கீகரிக்க மாட்டார்கள். என்றால் பரலோகத்தில் இருக்கிற தெய்வம், பரிசுத்த நிறைந்த தெய்வம்
உன்னுடைய ஆவியிலே 5 கிராம் குறைந்திருந்திருந்தால் 5 கிராம் 10 கிராம் அரை கிலோ எல்லாம் உன்னுடைய ஆவியிலே நீ உன்னுடைய வாழ்க்கையிலே தூய்மை இல்லாமல், ஆவிக்குள்ளே பரிசுத்தம் இல்லாமல், உன்னுடைய ஆவியிலே உண்மை இல்லாமல், ஆவியிலே கபடத்தையும் கசப்பையும் உண்மை இல்லாத வாழ்க்கைகளை உன்னுடைய ஆவிக்குள்ளே வைத்துக்கொண்டு கர்த்தர் அந்த ஆவியை ஏற்றுக்கொள்ள வேண்டும், என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அவர் ஏற்றுக்கொள்ளுவாரா? இந்த ஆவி வெயிட்டு குறைந்திருக்கிறதே, அதை கர்த்தர் அங்கீகரிக்க மாட்டார். ஏனென்றால் அவருக்கு முன்பாக இங்கே காரியம் நம்முடைய ஆவி அது குறைவுள்ளதாக இருக்கின்றது. ஆகையால் உன்னுடைய செய்கைகள் எல்லாம் அது அடுத்த கட்டம். உன்னுடைய ஆவியை முதலாவது பார். அதாவது நீ கள்ளத்திராசாய் மாறுகின்ற அபாயமே எங்கே என்றால் உன்னுடைய ஆவி, உன்னுடைய ஆவிக்குள்ளான காரியம். இதை கர்த்தருக்கு நீ கொடுக்கும் பொழுது அவர் சரியாக அதை நிறுத்து. அது சரியாக இருந்தால்தான் 1 கிலோ என்றால் 1 கிலோ 1000 கிராம் சரியாய் காட்டினால்தான் கர்த்தர் அந்த ஆவியை ஏற்றுக்கொள்வார். அதாவே உம்முடைய கையில் என் ஆவியை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று இயேசு சொல்லும் பொழுது கர்த்தர் அதை அப்படியே ஏற்றுக்கொண்டார். ஏனென்றால் இயேசுனுடைய ஆவியிலே கபடம் இருக்கவில்லை. இயேசு மன்னிக்க வேண்டும் என்பதற்காக மன்னிக்கவில்லை. சில சந்தர்ப்பங்களிலே அங்கே சபையிலே இருக்கின்றோம், மன்னிக்கத்தான் வேண்டும், சபையில் இருந்தால் மன்னிக்கத்தான் வேண்டும் என்று மன்னிக்கிற வாழ்வு, அதெல்லாம் இயேசுவை போன்ற ஆவி அல்ல. அதெல்லாம் அங்கே ஏதோ சபையில் இருக்கிறபடியினால் நம்முடைய பேரை காத்து கொள்ள வேண்டும், சபை என்கின்ற ஒரு பேரை, இல்லாவிட்டால் விசுவாசி என்கின்ற பேரை, நம்முடைய ஆவிக்குரிய நமக்கண்டு இருக்கக்கூடிய ஒரு கௌரவத்தை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக மன்னிக்கிற வாழ்க்கையும் இருக்கின்றது. நேர்மையா இருக்கிற வாழ்க்கை, அடுத்தவருடைய பணத்திலே இல்லாவிட்டால் அடுத்தவர்கள் ஏதோ பணத்தை கூட தந்து விட்டார்கள் நம்மிடத்திலே, அங்கே தந்து விட்டார்கள் என்று அந்த பணத்தை கொண்டு போய் அவர்களிடத்திலே கொண்டு திரும்ப கொண்டு போய் நீங்கள் கூட தந்து விட்டீர்கள், இந்தாங்க உங்களுடைய பணம் என்று கொடுக்கும் பொழுது அந்த வாழ்க்கையிலே கூட நம்முடைய ஆவியிலே கர்த்தருக்கு முன்பாக நிறுத்து, அதை கர்த்தர் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த நோக்கத்தோடு நாம் அதை கொடுக்கின்றோமா? இல்லாவிட்டால் நாம் சபைக்குரியவர்கள், சபைக்குரிய நாங்கள் எப்பவுமே நேர்மையாத்தான் இருப்போம் என்கின்ற சாட்சி கட்டு போய்விடக்கூடாது. என்னை குறித்த அபிப்பிராயம் தவறாக இருக்கக்கூடாது. நான் ஒரு ஆவிக்குரிய நல்ல விசுவாசி என்கின்ற அபிப்பிராயத்தை மற்றவர்கள் எல்லாம் அதை கண்டுகொள்ள வேண்டும் என்பதற்காக அதை நாங்கள் கொண்டு போய் சரி செய்கின்ற வாழ்க்கை கர்த்தர் நிற்பார். சரியாக இருக்கின்றதா? அது 1000 கிராம் காட்டினால் தான் கர்த்தர் அந்த ஆவியை ஏற்றுக்கொள்ளுவார். அது 999 கிராம் காட்டினாலும் கர்த்தர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். சீல் பண்ணப்பட வேண்டும். உன்னை சரி செய், உன்னுடைய உள்ளார்ந்த வாழ்க்கையை சரி செய், உன்னுடைய ஆவிக்குள்ளாக இருக்கக்கூடிய உன்னுடைய ஒவ்வொரு எண்ணங்களையும் சரி செய். உன்னுடைய ஆவியிலே உனக்கு விடுதலை வேண்டும். இயேசு அவர் மன்னித்தார் எல்லாரையும், பிதாவே இவர்களை மன்னியும், அவர் பரிபூர்ணமாய் மன்னித்தார். அவர் சிலுவையிலே அந்த கள்ளனை பார்த்து என்னோடு பரதேசில் இருப்பாய் என்றார். அதை வேண்டுமென்று சொல்லவில்லை. இங்காலே ஒரு கள்ளன் என்ன செய்கின்றான்? நீ கிறிஸ்துவானால் உண்மையை ரட்சித்துக்கொள், எங்களே ரட்சித்துக்கொள் என்று அவரை ஏளனம் செய்கின்றார், அவமானம் செய்கின்றார். நீ இப்படியா ஏளனம் செய்கின்றாய்? நீ ஏளனம் இப்படி நீ செய்தபடியினால் உனக்கு என்ன செய்கிறேன் பார் வந்துட்டு நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பார். சில சந்தர்ப்பங்களிலே பாருங்கள், நமக்கு யாராவது ஒருவர் நம்மை கொஞ்சம் நம்மை குறித்து அவர்கள் நமக்கு தூரம் எதிராக இருப்பதை போன்ற ஒரு சூழ்நிலைகளை அவர்கள் அந்த சமிக்கையை அவர்கள் காட்டினால் உடனே என்ன செய்வோம் என்றால், அவர்கள் வெட்கப்படத்தக்கதாய், அவர்கள் பார்க்கத்தக்கதாய் நாம் இன்னொருவரை நாம் அண்டிக் கொண்டு, இன்னொருவரை நாம் பற்றி கொண்டு நாம் செயல்படுவோம். காரணம் என்னென்றால் என்ன? அதுக்கு என்ன காரணம் என்றால், இவர்கள் வெட்கப்பட வேண்டும். இயேசு நீ என்னோடு பரதீசில் இருப்பாய் என்று அவர் சொன்னது இவனை வெட்கப்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு சிந்தனையிலே கூட, அந்த ஆவியிலே அப்படி கூட எண்ணங்கள் வரலாம். ஆனால் இயேசுவுக்கு அப்படி இல்லை. இயேசு அதை தன்னுடைய ஆவியிலே உள்ளபடியே அவர் அந்த வார்த்தையை பேசினார். ஆகையால் அந்த பிதா அந்த ஆவியை ஏற்றுக்கொண்டார். இயேசுவனுடைய ஆவியை ஏற்றுக்கொண்டார். ஏனென்றால் அவருடைய ஆவியிலே கரை, திரை, கள்ளம், கபடம், ஒளிவு, மறைவு ஒன்றுமே அவருடைய ஆவியிலே இருக்கவில்லை. அவருடைய ஆவி தூய்மையாயிருந்தது. கர்த்தருக்கு முன்பாக அதை நாள்தோறும் நிறுத்து கொண்டிருந்தார். கர்த்தர் நிற்கும்படிக்கு தன்னுடைய ஆவியை ஒப்பு கொடுத்தார். சீல் பண்ணப்பட வேண்டிய நேரங்களிலே ஆண்டவர் இதை சீல் பண்ணி சரி செய்து அவனுடைய ஆவியை தூய்மையாய் பாதுகாத்து கொள்ளக்கூடிய வாழ்க்கையிலே அங்கே போகும் பொழுதுதான் கர்த்தர் அதிக காரியங்களை பேசுகிறார். போ,
அவர்கள் மன்னிப்பு கேட்கவில்லையா? நீ போ, நீ போய் மன்னிப்பு கேள். அவர்களோடு பேசவில்லையா? நீ போ. அவர்களோடு சமாதானம் இல்லையா? நீ சமாதானத்தை தேடு. அவர்களோடு கதைக்கவில்லையா? நீ கதை. ஏன்? ஆவியை கர்த்தர் நிற்கின்றார். இப்படி சுமுத்திரையான நிறைகல்லாக எத்தனை சகோதர சகோதரிகள் உங்களுடைய ஆவியிலே நீங்கள் களங்கமில்லாமல் வாழ விரும்புகிறீர்கள். அவர்களெல்லாம் கள்ளத்தராசு அல்ல. கர்த்தருக்கு முன்பாக அவர்கள் நேர்மையுள்ள தராசுகள், உண்மையுள்ள தராசுகள். அவர்களுடைய ஆவியை கர்த்தர் ஏற்றுக்கொள்ளுகிறார். இயேசுவனுடைய ஆவி அப்படித்தான் இருந்தது. நம்முடைய ஆவியும் அப்படி இருக்க வேண்டும். ஆகையால் நாம் நம்முடைய உள்ளார்ந்த இந்த ஆவியிலே நாம் தேவனுக்கு முன்பாக அதை நிறுத்து பார்க்க வேண்டும். அதிலே அவர் ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு அந்த ஆவியிலே களங்கம் இருந்தால் அதை அவர் சீல் பண்ணி சரி செய்து சுமுத்திரையான நிறைகளாய் மாற்றும்படிக்கு அவரிடத்திலே நாங்கள் போராடி பிரயாசப்பட்டு வாழ கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு ஆவியிலே, இப்படிப்பட்ட ஒரு உணர்விலே, நம்முடைய ஆவியிலே உண்மையை காத்து கொள்ளுவோம். தெய்வம் அப்படிப்பட்ட வாழ்க்கையில் நடந்து நாம் யாருமே கள்ளத்தராசாய் கர்த்தருக்கு முன்பாக இருந்துவிடக்கூடாது. நம்முடைய வெளிப்படையான காரியங்கள் எல்லாம் சரியாக இருக்கின்றது என்று தராசை போன்று வெயிட்டை காட்டுகின்ற காரியமாய் அதல்ல. அந்த வெயிட்டு சரியா, அது உள்ளார்ந்த அந்த ஆவிதான் அதை நிறுத்து கர்த்தர் அதை உறுதிப்படுத்த வேண்டும். அந்த வாழ்விலே ஆவியை கர்த்தரிடத்தில் ஒப்புக் கொடுங்கள். அந்த ஆவி கர்த்தர் எப்போதும் பரிசுத்தப்படுத்தி அதை பாதுகாத்து தூய்மையும் உண்மையும் உள்ள வாழ்விலே நம்மை வழிநடத்தி ஆசீர்வதிப்பார். ஆமென். தேவன் சபையில் பேசிய வார்த்தைக்காய் தேவனை அதிகமாக சோதரிக்கிறேன். தேவன் பேசிய போல மியாய் சுத்தமுள்ள திராசு கர்த்தருக்கு பிரியமானது என்று நாம் கேட்ட அந்த வார்த்தையை போல கள்ளத்திராசு அவருக்கு அருவருப்பானது என்கிறதெல்லாம் உண்மையாய் இந்த காலை வேளையிலே என்னுடைய இதயத்திலே நான் எதை கள்ளத்தனமாய் வைத்திருக்கிறேனோ அதை கர்த்தர் அவர் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறவராக இருக்கிறார். இதயம் அவருக்கு முன்பாக சுத்தம் இல்லாத ஒரு வாழ்க்கையை நடப்பிக்கும் போது அது அத்தனையும் கள்ளத்திராசாவே இருக்கிறது. எல்லாத்தையும் நான் கேட்ட போல் மறைத்து ஒவ்வொன்றையும் மறைத்து செய்கிற வாழ்க்கையெல்லாம் அது கள்ளத்திராசை. நான் எல்லாருக்கும், பெற்றோருக்கும் மறைக்கலாம், சபைக்கு மறைக்கலாம், இங்கே மனுஷருக்கு மறைக்கலாம். ஆனால் தேவனுக்கு முன்பாக ஒரு காரியத்தை கூட மறைக்க முடியாது. ஏன்னு சொன்னால் தேவன் அவர் நிறுத்து பார்க்குறவராக இருக்கிறார். நான் மீகாவில் பார்க்குற போல் மீகா 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிப்போம். மீகா 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கள்ளத்தராசும் கள்ள படிக்கற்கள் உள்ள பையும் கள்ளத்தராசும் கள்ள படிக்கல்லில் உள்ள பையும் இருக்கும்போது அவர்களை சுத்தமுள்ளவர்கள் என்று எண்ணுவானே. ஆமீன். இங்கே பார்க்குறது போல் இப்படியாப்பட்ட ஒரு காரியம் இருக்கும்போது அங்கே சொல்கிற போல் அவர்கள் சுத்தம் உள்ளவர்கள் என்று எண்ணுவானே. அங்கே எந்த ஒரு கள்ளக்காரியத்தை, கள்ளத்தனமான செயல்பாடை மறைத்து வைத்து வாழ்கிற வாழ்க்கையெல்லாம் அது கர்த்தருடைய பார்வையிலே அது கள்ளத்திராசு தான். அது சுத்தம் உள்ளதில்லை, அது பரிசுத்தம் உள்ளதில்லை, அது தேவனுக்கு பிரியமானதல்ல. எல்லாம் அது தேவனுக்கு அங்கே பிரியமில்லாத ஒரு வாழ்க்கையின் ஜீவியம். ஆயால் கள்ளத்தனமான காரியங்களை அங்கே வைத்துக்கொண்டு தேவனுக்கு முன்பாக சுத்தமுள்ளவன் என்று அங்கே காண்பிக்கிற வாழ்க்கையெல்லாம், மனுஷரு காண்பிக்கிற வாழ்க்கையெல்லாம் அது முற்றிலுமாய் அது மறைத்து ஒழித்து அங்கே இதயத்திலே அங்கே நான் என்னுடைய ஜீவியத்திலேயோ ஒவ்வொரு காரியத்தையும் சரியான ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை இல்லாத ஒரு வாழ்க்கையை வெளிப்படுத்துகிறதா இருக்குது. அதனால் நானும் என்னுடைய ஜீவியத்திலே தேவனுக்கு முன்பாக எப்பொழுதும் பயப்படவே வாஞ்சிக்கிறேன். அவருக்கு முன்பாக எப்பொழுதும் நான் சுத்தமுள்ளவனாக இருக்கிறேனா என்று என்னை நான் நியாயந்தித்து நாளுக்கு நாள் இதயத்தை அவருக்கு முன்பாக ஒப்பு கொடுத்து எப்பொழுதும் மறைத்து செய்கிற எந்த காரியத்தையும் கர்த்தருக்கு முன்பாக நான் செய்யாதபடிக்கு, மனுஷருக்கு முன்பாக இல்லை, கர்த்தருக்கு முன்பாக செய்யாதபடிக்கு ஒரு சுத்தமுள்ள திராசாய்
தேவனுக்கு முன்பாக வாழ தேவன் கிருபை செய்வார் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். தேவன் காலை வேளையிலே பேசிய வார்த்தைக்காக தேவனை அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கு தேவன் பேசின அந்த வார்த்தையிலே இன்றைக்கு என்னுடைய ஆவியை குறித்தான காரியங்களிலே நான் எந்த அளவுக்கு உண்மை உள்ள ஒரு மனுஷனாய் என்னுடைய கிரியைகள் அங்கே காணப்படுகிறது என்றான அந்த காரியங்கள் குறித்து பரிசுத்த ஆவியானவர் காலை வேளையிலே பேசின வார்த்தைக்காக தேவனை அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கு அவர் என்னுடைய ஆவியை அங்கே நிறுத்து பார்க்குறதான அந்த வேலையெல்லாம் இன்றைக்கு அந்த ஆவி அந்த நிறுத்து பார்க்குறான வேலையெல்லாம் தேவனுக்கு முன்பதாக என்னுடைய ஆவியை அது எப்பேற்பட்டதாக இருக்கிறது, அங்கே குறைவுகள் நிறைந்தா அல்லது தேவன் அங்கே அருவருக்கத்தக்கதுக்கு ஏதுவான ஒரு ஆவி உள்ள ஒரு மனுஷனாக நான் அங்கே நிற்கிறேனா என்றான அந்த காரியங்களை என்னுடைய ஜீவியத்திலே நான் அங்கே எப்பொழுதுமே நிதானித்து சோதித்து பார்த்து பயந்திருக்கிறான். அந்த வாழ்க்கையிலே தான் இன்றைக்கு சுமுத்திரையான அந்த நிறைகள் உள்ளான ஒரு மனுஷனாய் எப்பொழுதுமே முத்திரையிட்டான ஒரு நிறைகள் உள்ளான ஒரு மனுஷனாய் நான் அங்கே என்னுடைய ஜீவியத்திலே தேவனுக்கு முன்பாக உண்மை உள்ள ஒரு மனுஷனாய் நின்று விட முடியும். என்னுடைய கிரியையிலே நான் அங்கே ஒரு நல்லவனை போன்றான ஒரு காரியங்களை அங்கே வெளிப்படுத்துகிறான ஒரு சூழ்நிலையிலே தேவன் அங்கே என்னுடைய ஆவியை அங்கே நிறுத்து காண்பிக்கும் பொழுது அங்கே ஒரு விதம் அங்கே ஒரு குறைவை தேவன் காண்பிக்கும்போது அதிலே நான் எந்தளவுக்கு அதை நான் சீர்படுத்த வேண்டும் என்பதற்காக எந்தளவாய் நான் பிரயாசப்படுகிறேன். அப்பேற்பட்டான அந்த ஜீவியத்திலே தான் தேவன் என்னுடைய வாழ்க்கையிலே அனுதினமும் என்னை அங்கே அவர் என்னுடைய ஆவியை நிறுத்தி என்னை அங்கே சீர்படுத்தி கொண்டு வாழக்கூடியான அந்த வாழ்க்கைக்குள்ளாய் நான் நிலைத்திருக்க முடியும். அப்பேற்பட்டான ஒரு வாழ்க்கை தான் என்னுடைய ஜீவியத்திலே அது பாதுகாப்பு நிறைந்தான ஒரு வாழ்க்கை. இன்றைக்கு ஒரு மனுஷன் மத்தியிலே நான் மன்னிப்பு கேட்பதற்காக ஒரு இடத்திலே செல்லுகிறான். அந்த வேளையிலே நான் அங்கே எப்பேற்பட்டான அந்த ஆவியிலே நான் செல்கிறேன் என்பதை குறித்தான காரியங்களிலே தேவன் கடந்த நாட்களிலே காண்பித்தான அந்த காரியமெல்லாம் இன்றைக்கு ஒரு மனுஷன் மத்தியிலே நான் மன்னிப்பு கேட்பதற்காக செல்லும் பொழுது அங்கே அந்த மனுஷன் என்னிடத்திலே அந்த தன்னிடத்திலே இருக்கிறான ஒரு நியாயத்தை குறித்து அங்கே பேசும் பொழுது அங்கே அதை நான் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மனுஷனாய் நானும் அங்கே எதிர்பேச்சு பேசுகிறான ஒரு மனுஷனாய் அங்கே நிற்பேனாக இருந்தால் அங்கே நிச்சயமாய் சமாதானத்துக்குரியான ஒரு காரியம் அங்கே வர முடியாது. அப்பேற்பட்டான ஒரு சூழ்நிலையை தான் தேவன் காலை வேளையிலே காண்பித்தார். அப்பேற்பட்டான அந்த சூழ்நிலை மத்தியிலே நான் அங்கே என்னை நியாயப்படுத்தும்படியாக அங்கே பேசுகிறான் அந்த வாழ்க்கையிலே அங்கே கள்ளத்தராசு உள்ளான ஒரு மனுஷனாகத்தான் என்னுடைய ஆவி அங்கே நிற்க முடியும். என்னுடைய சுயத்தை அங்கே இழக்க முடியவில்லை. அப்பேற்பட்டான அந்த சூழ்நிலையிலே நான் உண்மையாய் சுமுத்திரை உள்ளான ஒரு நிறைகளுள்ள ஒரு மனுஷன் நான் தேவனாலே அங்கீகரிக்கப்பட்டான அந்த உண்மையாய் ஜீவிக்கிறான ஒரு மனுஷனாக நிற்பேனாக இருந்தால் அந்த சூழ்நிலையிலே எப்பேற்பட்டான காரியங்களை வார்த்தைகளை அங்கே அந்த மனுஷன் பேசினாலும் என்னுடைய அந்த சிந்தையெல்லாம் மன்னிப்பை ஒன்றையே அதை என்னுடைய நோக்கமாய் அங்கே இருக்க முடியும். அப்பேற்பட்டான அந்த காரியங்களை பரிசுத்தாயான அந்த காலை வேளையிலே நினைவுபடுத்தினார். தேவன் அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். இதே போன்றான ஒவ்வொரு காரியங்களிலும் இன்றைக்கு என்னுடைய கிரியைகள் ஒவ்வொன்றிலேயும் என்னை நானே நிதானித்து பார்த்து இன்றைக்கு எப்பொழுதுமே அந்த உண்மை உள்ள ஒரு மனுஷனாய் தேவன் அங்கே பிரியப்படுகிறான ஒரு மனுஷனாய் என்னுடைய ஜீவியத்திலே நான் வாழுகிறேனா தேவன் எப்பொழுதெல்லாம் அங்கே என்னிடத்திலே குறைவுகள் ஒன்று அங்கே ஒரு வீதம் என்றாலும் அங்கே குறைவுகளை காண்பிக்கும் பொழுது அதுக்கு நான் இவ்வளவாய் கீழ்ப்படுகிறான ஒரு மனுஷனாய் தீவிரமாய் செயற்படுகிறான ஒரு மனுஷனாய் நிற்கிறேனோ அப்பேற்பட்டான ஒரு வாழ்க்கையிலே தான் தேவனுக்கு முன்பாக எப்பொழுதுமே ஒரு பிரியமுள்ள ஒரு மனுஷனாய் உண்மை உள்ள மனுஷனாய் தேவன் எப்பொழுதுமே என்னை அங்கே நிறுத்தி சோதித்து ஆராய்ந்து பார்த்து என்னை அவருடைய அந்த பரிசுத்தம் நிறைந்தான அந்த வாழ்வுக்கு நேராய் அவருடைய பரலோக ராஜ்யத்துக்குரிய ஒரு வாழ்க்கைக்கு நேராய் என்னை நடத்த முடியும். அந்த வாழ்க்கையிலே நான் அங்கே தவறுவனாக இருந்தால் என்னுடைய ஜீவியத்திலே அங்கே நான் அந்த உதாரணமாய் சொல்லப்பட்டதான அந்த நபர்களை போன்றான அவருடைய கடைசியில் ஏற்பட்டான அந்த விளைவுகளைப் போல தான் என்னுடைய ஜீவியம் அங்கே ஏனோதானோ ஒன்றான ஒரு வாழ்க்கைக்குள்ளாய் மரணம் என்றான அந்த ஆவிக்குரிய மரணம் என்றான அந்த ஜீவியத்துக்கு நேராய் அங்கே அது கடந்து செல்ல முடியும். இன்றைக்கு பரிசெயர்களை போன்றான ஒரு ஜீவியத்தை என்னுடைய வாழ்க்கையிலே நான் வைத்துக்கொண்டு வாழுகிறான ஒரு வாழ்க்கையிலே கவனமுள்ள ஒரு மனுஷனாய் எப்பொழுதுமே உண்மை உள்ள ஒரு மனுஷனாய் எந்த காரியங்களை செய்தாலும் அங்கே அதிலே உண்மை உள்ளதா என்பதை நான் தேவன் அங்கே காண்பிக்கும் பொழுது உணர்த்தும் பொழுது அதுக்கு உடனடியாக கீழ்ப்படிந்து அதை சீர்படுத்தி கொண்டு எப்பொழுதுமே அங்கே எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளத்தக்கதுக்கு ஏதுவான அங்கே முத்திரையிடப்பட்டான ஒரு திராசை போன்றான ஒரு ஜீவியம் வாழ பரிசுத்தாவியானவர் வருகிற நாட்களில் என்னை நடத்துவாண்டு விசுவாசிக்கிறேன். சவர்த்த வார்த்தைக்காய் தேவனை சோதரிக்கின்றேன். தேவன் அநேக காரியங்களை குறித்தும் சவிதை பேசும்பொழுது உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படுத்தப்படும். எது என்னுடைய செய்கைகள் என்பதை தேவன் காட்டும் பொழுது தேவனுடைய அந்த சுமுத்திரையான நிறைகோளும் கர்த்தருடைய பையில் இருக்கின்றது. நிறை கற்கள் எல்லாம் அவருடைய செய்கைகள் என்று சொல்லி
தேவன் காண்பிக்கின்றான ஜீவியமெல்லாம் அவருடைய ஒவ்வொரு வாழ்க்கைகள் இருந்து வரக்கூடியான நான் பார்க்கின்றான ஒவ்வொரு காரியமெல்லாம் அவருடைய செய்கைகளாக இருக்கின்றது. கர்த்தருடைய செய்கைகள் எப்படி இருக்குமோ அப்படியே என்னுடைய செய்கைகள் இருக்கும் பொழுதே என்னுடைய இந்த யோசனைகள் உறுதிப்படுத்தக்கூடியவான அந்த வழிகளைத்தான் தேவன் இந்த காலவழியில் என்னிடத்து காண்பித்தார். கர்த்தருடைய செய்கைகள் நான் எப்பொழுது செய்கின்றேனோ என்னுடைய அந்த யோசனைகள் ஒரு உறுதிப்படுத்தக்கூடியதாய் ஒரு நன்மை பயக்கக்கூடியதாய் தேவனுடைய அந்த யோசனையாய் காணப்படும் என்பதைத்தான் இந்த தேவன் இந்த காலவழியில் எனக்கும் உணரும்படி செய்தான ஜீவமெல்லாம் அவருடைய அந்த சிறு பிராயத்திலிருந்து வளரக்கூடியான ஒரு மனிதனுடைய அந்த கைகளோ கால்களோ இருந்தாலும் அது அந்த சிறு ஒரு வேலை செய்யாத நிலைகளில் இருக்கும்போது அது ஒரு மென்மையாக காணப்படக்கூடிய நிலைகள். அது நாட்கள் செல்ல செல்ல அந்த சிறு கையில் ஒரு சின்ன ஒரு இது குத்தும் பொழுது அது ஒரு வலிக்கக்கூடிய நிலைகள். அந்த இது ஆனது ஒரு நாட்கள் அதிகமாக செல்ல செல்ல அந்த வேலைகள் செய்யும் பொழுது அந்த ரோட்டில் ஒரு மனிதன் அந்த செருப்பு போடாமல் நடக்கும் பொழுது அவருடைய கால்கள் அந்த மரத்து போகின்ற நிலைகள், அந்த கைகள் மரத்து போகக்கூடிய நிலைகளில் அந்த முதல் குத்தினான அந்த சிறு காரியம் அந்த கைகளிலோ கால்களில் குத்தும் பொழுது அது ஒரு மரத்து போன நிலைகள், அது உணர்வடையாத நிலையில் தான் இந்த தேவன் இந்த காலவழியில் எனக்கும் காண்பித்தார். சிறு காரியத்தை குறித்து தேவன் பேசும் பொழுது நீ இந்த காரியத்தை செய்துவிட்டாய் என்று சொல்லி தாவீதுக்கு அந்த இதயத்தில் அடிக்கும் பொழுது அவன் அதை மனம் திரும்பினான். அந்த வாழ்க்கை தன்னை தேவனுக்கு முன்பாக அதை ஒப்புக்கொண்டான அந்த நிலைகள். அதே போல் என்னுடைய வாழ்க்கையிலும் தேவன் சிறு காரியத்தை குறித்து என்னிடத்தில் அது இடைப்படும் பொழுது நீ இந்த காரியத்தை செய்தது தவறுதான் என்று சொல்லி இடைப்படும் பொழுது நான் எனக்குள்ளே சாட்டி சொல்கின்றான நிலைகள், என்னை நானே சீர்திருத்தி பார்க்கின்ற நிலைகள் இல்லாமல் என்னைக்குள்ளே நான் சாட்டி சொல்லி எனக்குள்ளே அதை நியாயப்படுத்தி தேவனுக்கு முன்பாகவும் மனிதனுக்கு முன்பாகவும் என்னை ஒரு நியாயம் உள்ளவனாய் காட்டுகின்றான். அந்த வாழ்க்கையிலே நாட்கள் செல்ல செல்ல அந்த சிறு காரியங்கள் கூடி என்னுடைய உள்ளத்தில் அது ஒரு தெளிவையும் ஒரு மறைவான ஒரு வாழ்க்கையை தான் அது உண்டு பண்ண முடியும். அது நாட்கள் செல்ல செல்ல அது தேவனுடைய அந்த பார்வையிலும் அது ஒரு தேவன் அந்த காரியங்களை குறித்து உணர்த்துவிக்காத நிலைகள், நானே அதை நான் சரி செய்து கொள்ளாத நிலைகளில் அந்த நாட்கள் செல்ல செல்ல நான் செய்கின்றது சரிதான் என்று சொல்லி நான் செல்கின்ற அந்த வாழ்க்கையிலே அந்த தேவனுக்கு முன்பாக ஒரு குற்றமுள்ளவனாய் நிற்க முடியும் என்பதைத்தான் இந்த காலவழியில் உணர்த்து வைத்தார். நான் தேவன் நேற்றைய நாட்களிலும் அந்த உள்ளதபடி பேசும் என்றான ஒரு இரவு வேளையிலே அந்த காரியத்தை தேவன் காண்பிக்கும் பொழுது என் உள்ளத்தில் நான் எவ்வாறாக அதை சாட்டி சொல்ல முடியும் என்று அநேக காரியங்கள் ஓடிக்கொண்டிருந்தது. எவ்வாறு அதை நான் சரி செய்ய வேண்டும் என்று ஓடிக்கொண்டிருந்த தேவன் சொன்னார், நீ உள்ளது என்று சொல்லிவிடத்தக்கான அந்த வாழ்க்கையை நீ சொல்லி அது உனக்கு நஷ்டமாகவும் உனக்கு லாபம் இல்லாமல் அது ஏற்பட்டாலும் அதை நான் பார்த்துக்கொள்வேன்னு சொல்லி அதுக்கு நான் ஒப்புக்கொண்டு சொல்லுவதற்கு எதுவாக இருக்கும் பொழுது தேவன் அந்த காரியத்தை மாற்றி சென்றான். அந்த வாழ்க்கையெல்லாம் அந்த தேவனுக்காக இழக்கக்கூடியான அந்த வாழ்க்கையிலே தேவன் அநேக காரியங்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடிய நிலைகளை தான் உண்டு பண்ண முடியும். நான் நியாயந்திருக்காமல் என்னுடைய ஆவியை தேவனுக்கு முன்பாக ஒப்புக் கொடுக்காமல் அநேக காரியங்களை நான் செய்வதற்கு பார்க்காம நான் செய்கின்ற ஒரு வாழ்க்கையில் என்னுடைய இதயம் மறத்து போகக்கூடிய நிலைகள். அப்பம் விற்கிற ஆராதனை வரும்பொழுது நான் ஒரு மன்னிப்பு கேட்டால் தான் அதை அப்பம் விற்க வேண்டும் சொல்லி போன அநேக நாட்களுக்கு முன்பே ஒரு மனிதனிடத்தில் நான் மன்னிப்பு கேட்டான நிலைகள் எல்லாம் அதில் தேவன் இந்த காலவழியிலே காண்பித்த நிலைகள் எல்லாம் அதை நீ செய்ய வேண்டும் என்று சபையில் இருக்கும் பொழுது செய்ய வேண்டும் என்று செய்கின்றான் அந்த ஒரு வாழ்க்கையெல்லாம் அது எனக்கு முன்பாக அது நிறைகற்கள் சரியான நிறையை கொடுக்க முடியாத அந்த வாழ்க்கையைத்தான் இந்த காலவழியை நானும் உணர்வும்படி செய்தார். என்னிடத்தில் அநேக குறை உண்டு என்பதை நான் அறிகின்றேன். தேவன் சிறு காரியத்தை உணர்த்தும் பொழுதே அதை நான் சரி செய்யக்கூடிய அந்த வாழ்க்கையிலே என்னுடைய இருதயம் மறத்து போகாத நிலையிலும் நானே நியாயந்தித்து வாழ்கின்றான். அந்த வாழ்க்கையில் தேவனுடைய செய்கைகளை நான் வெளிப்படுத்தி காண்பிக்கும் பொழுது அதை நான் தேவனுக்கு முன்பாக ஒப்புக் கொடுக்கும் பொழுது அதை வாய்க்கப்படுகிற நிலைகளையும் கர்த்தர் இந்த வருகிற நாட்களிலும் அவருடைய அந்த ஆவியிலே அவருடைய அந்த செய்கையிலே நானே அனிதினமும் சோதித்து அறிந்து நியாயந்தித்து என்னுடைய அந்த வாழ்க்கையில் தேவன் பேசும் பொழுது அடுத்த கணமே மனம் திரும்பக்கூடிய அந்த ஆவியிலே தேவன் வர நாட்கள் நடத்த உதவி வரணும். ஆவியானவர் சபையிலே கொடுத்த மேலான இந்த தீர்க்கதரிசன வார்த்தைக்காக நான் தேவனை அதிகமாக ஸ்தோத்தரிக்கிறேன். அங்கே சுமுத்திரியான திராசு என்கிற அந்த வார்த்தை என்னுடைய இதயத்தை அதிகமாக அது தேவனுடைய இந்த வார்த்தைக்கு கலங்க வைத்தது. அங்கே ஒரு நகைக்கடையிலே கண்ணாடி பெட்டிக்குள்ளே ஒரு திராசை வைத்து அவர்கள் இருக்கிறார்கள். ஏனென்றால் அது காற்று அந்த திராசு மேல் பட்டு அது இடையை வித்தியாசமாய் மாறி காட்டிவிடும் என்றதற்காக அவர்கள் அதை ஒரு கண்ணாடி பெட்டியிலே அடைத்து வைத்து அதை மிகவும் நுணுக்கமாய் அதை நிறுத்து இடை பார்க்கிறார்கள்.
கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய ஜீவமும் அதுதான். அது தேவனுடைய பார்வையிலே சுமுத்திரியான ஒரு நிறைக்கல்லாய் என்னுடைய ஆவி இல்லை என்றால் நான் ஒருபோதும் தேவனுடைய அன்பை பின்பற்றுவோ அவருடைய சமூகத்திலே எனக்கு கிட்டு சேரவும் முடியாது என்பதைத்தான் ஆவியானவர் எனக்குள்ளே பேசினார். நானும் தேவனுடைய வார்த்தைக்கு மிகவும் பயப்படுகிறேன். நிச்சயம் நான் இந்த பூமியிலே அவர் எதிர்பார்த்த பிரகாரமான சுமுத்திரியான திராசை என்னுடைய இருதயத்தை நான் மாற தேவனுக்கு உதவிசுவான் விசுவாசிக்கிறேன். அறிக்கை செய்கிறேன். அறிக்கையை காத்துக்கொள்ள கர்த்தர் உதவிசுவராகாமே. கர்த்தருடைய நாம ஸ்தோத்திரம். தேவன் சபையில் பேசிய வார்த்தைக்காய் கர்த்தருடைய நாமத்தை நான் மையப்படுத்துகிறேன். இங்கே நாட்களில் தேவன் பேசும்போது அநேக காரியங்களை நான் சோதித்து பார்க்கும்படியாக தேவன் இங்கே என்னோட இடைப்பட்டார். இன்றைக்கு நானும் குறைவுள்ள ஒரு மனுஷனாக இங்கே இருக்கிறேன். இன்றைக்கு என்னுடைய சரீரம் இந்த பூமியிலே சரியான ஒரு இடையை இன்றைக்கு காட்டுகிறதா என்பதை நான் சிந்திக்கும்படியாக இன்றைக்கு தேவன் இடைப்பட்டார். இங்கே என்னுடைய சுபாவங்கள், என்னுடைய இதயத்தின் நினைவுகள், என்னுடைய நடத்தைகள் இன்றைக்கு மற்றவர்களுக்கும் தேவனுக்கு முன்பாக இன்றைக்கு எப்படி இங்கே இருக்கிறது, அது இங்கே சரியான ஒரு இடையிலே இங்கே நிற்கிறதா அல்லது இங்கே அதிலே குறைவு இருக்கிறதா என்பதை சிந்திக்கும்போது என்னிடத்தில் இங்கே அதிக குறைகளை இன்றைக்கு நான் கண்டேன். ஏதோ சமூகத்திலே என்னை தாழ்த்தின ஒரு மனுஷனாக இங்கே நான் நின்று கொண்டிருக்கிறேன். இங்கே என்னுடைய சரீரம் இங்கே சுத்தமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இங்கே அனுதினமும் என்னுடைய ஆவியை தேவனால் இதை அங்கே சீல் பண்ணப்பட வேண்டும், அதை இங்கே நிறுத்தி பார்க்கப்பட வேண்டும். இங்கே அப்போது மட்டுமே நான் சரியான ஒரு இடையை, சரியான ஒரு வாழ்க்கையை, சரியான ஒரு சுபாவத்தை நான் இங்கே அதை வெளிப்படையாக இங்கே காட்ட முடியும். இங்கே நான் உணர்வுடைய வாஞ்சிக்கிறேன். இங்கே என்னுடைய சரீரம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேளையிலும் தேவனால் அதை சீல் பண்ணப்பட்டு இங்கே குற்றமற்றதாய் நீதி உள்ளதாய் அதை இங்கே தேவனால் அதை இங்கே ஆவி நிறுத்தப்பட வேண்டும். அப்பொழுது மட்டுமே என்னுடைய வாழ்க்கை ஒரு சீரான ஒரு வாழ்க்கையிலே இங்கே மற்றவர்களுக்கும் தேவனுக்கு முன்பாக ஒரு குறைவில்லாத ஒரு மனுஷனை இங்கே வாழ முடியும் என்கிறான அப்பேற்பட்ட ஒரு ஆவியை இனிவர் நாட்களில் தேவன் தருவார் என்று அறிக்கை செய்கிறேன். கர்த்தருடைய வருஷம் நாம் ஏற்படுதா ஆண்டவர் காலை வேளையிலே பேசுவதை அதிகமாக என்னை இவங்க உற்சாகப்படுத்தியது. சுமுத்திரியானங்கிறதான இந்த வார்த்தையெல்லாம் மிகவும் துல்லியமான, அதாவது ஒரு கிராமுங்கிறதை கூட அந்த கிராமிலே எத்தனை மில்லிகிராம் இருக்கிறது என்பதை பொறுத்து அதிலே ஒரு மில்லிகிராமு கூட அது அங்கே குறைவென்றதோ இல்லை கூடவென்றோ அது காட்டிவிடும். அதைத்தான் அங்கே பரிசுத்த ஆவியானவர் சுமுத்திரியான என்று அங்கே உச்சரித்திருக்கின்றார். காலை வேளையிலே என்னுடைய இருதயத்திலே அங்கே அது 100 கிராம் என்றால் அங்கே தெரிந்து விடுமானாலும் அதைவிட இன்னும் அங்கே அதிலும் மிகவும் குறைவான ஒன்று என்னுடைய இருதயத்திலே இருந்தாலும் அது தட்டு தெளிவாய் தெரிய வேண்டும், நான் அறிய வேண்டும் என்கிறதைத்தான் அங்கே பரிசுத்த ஆவியானவர் அந்த கால வேளையிலே அங்கே பேசினார். என்னுடைய ஜீவியத்திலே நான் எத்தனை எங்கே காரியங்கள் செய்தாலும் ஆனால் என்னுடைய இருதயத்தில் இருப்பது இங்கே இருக்கக்கூடிய எந்த மனிதருக்குமே தெரியாது. அது எனக்கும் தேவனுக்கும் மட்டும்தான் தெரியும். அந்த காரியத்திலே அங்கே நிச்சயமாய் எனக்குள்ளே இருப்பது அங்கே தேவன் நிச்சயமாக அறிந்திருக்கிறார். அது என்ன காரியமாக இருந்தாலும் அங்கே அறிந்திருக்கிறார். நிச்சயமாக இன்றைக்கு நான் ஆண்டவருக்கு முன்பாக ஒரு கள்ளத்திராசை போன்று நிற்கிறேனுங்கிறதை நான் எனக்குள்ளே நான் உணர்ந்து கொண்டேன். நானும் வேலையுடன் இந்த இடத்துல எங்கே மனம் திரும்ப வாஞ்சிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் நாட்களிலே அப்பேற்பட்ட ஒரு ஜீவியத்தில் என்னை வெளிப்புள்ளவனாய் அங்கே எனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கள்ளத்திராசுக்குரிய குறைவுகள் என்னென்னங்கிறதை நான் நிதானித்து அறிந்து தேவனுக்கு முன்பாக அங்கே என்னை நானே ஒப்புக்கொண்டு என்னிடத்திலிருந்து இதை எடுத்து விடும் ஆண்டவரே என்று சொல்லக்கூடிய அந்த ஜீவியத்தையே இன்றைக்கு நான் வாஞ்சிக்கிறேன். நாட்களிலே அப்பேற்பட்ட ஒரு ஜீவியத்தை பரிசுத்த ஆவியானவர் தந்து என்னை வழிநடத்துவான் நம்பிக்கை அறிக்கை செய்கிறேன். அறிக்கையை காத்துக்கொள்ள தேவன் தான் உதவியாராக. எங்கள் பரலோக பிதாவே, இந்த நாளிலும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் உண்மையுள்ள ஜனங்களாய் நாங்கள் நிற்கும்படிக்கு ஆண்டவரே எங்களுடைய ஆவியிலே எப்போதும் நாங்கள் உமக்கு முன்பாய் நேர்மையுள்ள ஜனங்களாய், கள்ளமில்லாத ஜனங்களாய், கபடில்லாத ஜனங்களாய், அசுத்தமுள்ள ஜனங்களாய் ஆண்டவரே, அசுத்தமான ஜனங்களாய் ஆண்டவரே நாங்கள் ஒருபோதும் நாங்கள் நின்று எங்களுடைய வாழ்வை நாங்கள் கட்டு விடாதபடிக்கு ஆண்டவரே கபடில்லாத தூய்மையுள்ள உண்மையுள்ள வாழ்வு உம்மிடத்திலே நாங்கள் பெற்று வாழும்படிக்கு என் ஆவியை எப்போதும் நீர் நிறுத்து ஆராய்ந்து ஆண்டவரே அதை நீர் ஏற்றுக்கொள்ளும் தக்கதற்கேதுவாய் நாள்தோறும் இந்த ஆவியை உமக்கு ஒப்பு கொடுத்து வாழ எங்களுக்கு உதவி செய்தருளும். ஒருபோதும் நாங்கள் கபடு நிறைந்த ஜனங்களாய்
ஒருபோதும் கள்ளத்திராசாய் மாறிவிடாதபடிக்கு, மாய்மாலம் நிறைந்த ஜனங்களாய் கள்ளத்திராசாய் மாறிவிடாதபடிக்கு, ஒத்தவேசம் தரிக்கிற ஜனங்களாய் கள்ளத்திராசாய் மாறிவிடாதபடிக்கு எங்களுடைய ஆத்மாவையும் எங்களுடைய ஆவியையும் எங்களுடைய சரீரத்தையும் உண்மை உள்ளவர்களாய் உமக்கு முன்பாய் ஒப்பு கொடுத்து நாள்தோறும் ஜீவிக்க நல்ல பரிசுத்த ஆவியானவரே எங்களை வழிநடத்தியருளும். எங்கள் ஆவியை நாள்தோறும் சுத்திகரித்தருளும், நாள்தோறும் புடமிட்டருளும். நல்ல சுமுத்திரையான படிக்கற்களாய் நாள்தோறும் அதை முத்திரித்து நல்ல நிறை கற்களாய் எப்போதும் ஆண்டவரே நாங்கள் உமக்கு முன்பாய் நின்று உம்முடைய ஆவியிலே நாங்கள் உம்மை தரிசிக்க எங்களுக்கு உதவி செய்தருளும். ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் பிதாவே.